கட்சியின் சார்பில் மாவட்ட கல்வி அலுவலகத்தை முற்றுகையிடுவோம், போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, பல மலை கிராமங்களில் ஒரு பிள்ளை படிப்பதற்கு ஒரு ஆசிரியரை இந்த அரசு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி பல மலை கிராமங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுடைய கல்வியை பள்ளி கல்வித்துறை கருத்தில் கொள்ளாமல், அதை அக்கறை கொள்ளாமல் அந்த பள்ளியை நிராகரித்திருப்பது, ஆங்கில வழி கல்வி நிராகரித்திருப்பது கண்டிக்கத்தக்கது. அதை உடனடியாக மீண்டும் கொண்டு வந்து வருங்காலத்தில் அந்த பிள்ளைகள் அங்கே பரீட்சை எழுதுவதற்கு, தேர்வு எழுதுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றைக்கும் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கு, சட்டத்தின் வழிநடப்பதற்கு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட எங்கள் மீது காவல்துறையை சார்ந்த சாதி வெறியர்கள் அடுக்கடுக்கான நெருக்கடிகளை, பொய் வழக்குகளை பொழிவதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஏற்கனவே நாங்கள் அறிவித்திருக்கிற அந்த 30 இடங்களில் மறியல் போராட்டம் என்பது காவல்துறைக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும், அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதல்ல, எங்களது வழிகளை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக. இங்கே நாங்கள் பலமுறை உங்களிடத்தில் முறையிட்டு விட்டோம். ஆனால் எங்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் நாங்கள் போராடுவதை தவிர வேறு வழி கிடையாது. இந்த நாட்டில் போராடுவதுதான் எங்களுக்கான கடைசி ஆய்வு. எனவேதான் போராட்டத்தின் வழியில் இருக்கிறோம். எங்களை அழைத்து காவல்துறை உயர் அதிகாரிகள் பேசியது போல இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு தர வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறோம். அவர்களை அழைத்து பேசுவதற்கு கூட இருக்கிற வருவாய்த்துறை தயாராக இல்லை. கேட்டா நீதிமன்ற உத்தரவு, பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. ஆனா மற்றதெல்லாம் பண்ணுவான். கல்லு கொண்டு போறவங்க கமிஷன் வாங்குறதுல இருந்து, மண்ணு கொள்ளையடிக்கிறவங்க கமிஷன் வாங்குறதுல இருந்து, முறைகேடு பண்றவங்கள்ட்ட எல்லா உறவையும் வைத்திருப்பான். ஆனால் மக்களுக்காக நின்று உழைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளிடத்தில் அவன் பேசுவதற்கு கூட தயாராக இல்லை. அந்த அளவிற்கு தென்காசி மாவட்ட நிர்வாகம் சாதி வெறியர்களால் நிரம்பி கிடக்கிறது, சாதி வெறியர்களால் சீரழிந்து கிடக்கிறது. இதை தமிழ்நாடு அரசு சீர் செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் கனமழை காரணமாக வீடுகளை இழந்திருக்கக்கூடிய, விவசாய நிலங்களில் விவசாய பொருட்களை இழந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அரசு முறையாக கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். கனமழையில் சேதமடைந்து கிடக்கக்கூடிய சாலைகள், அனைத்து சாலைகளையும் சீரமைத்திட வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வேண்டுகோளை விடுத்து இந்த கண்டன போராட்டத்தை மிக துணிச்சலாக, எல்லா இடத்திலும் துரோகிகள் இருப்பார்கள். அண்ணன் பிரபாகரன் இடத்தில் கருணா என்று ஒரு துரோகி இருந்தார். இப்படி ஏசுநாதன் இடத்தில் ஒரு துரோகி இருந்தார். இப்படி எல்லா இடத்திலும் துரோகிகள் இருப்பது போல இங்கேயும் பல துரோகிகள் இருக்கிறார்கள். அந்த துரோகிகளின் சதிவேலைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிற அதன் பண்புலி செல்வம் அவர்களுக்கு, தோழர் வீகன்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்து, அன்பார்ந்த தோழர்களே, காவல்துறை இந்த வாரத்தில் இந்த பிரச்சனைகள் தொடர்பாக முறையான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த 30 இடங்களில் நடத்தவிருந்த போராட்டம் மாற்றப்பட்டு மாவட்ட தலைநகரத்தில் ஒரே இடத்தில் நடத்துவதாக நாம் ஒப்புக்கொண்டோம். குறுகிய கால இடைவெளியில் விடுதலை சிறுத்தைகளின் அழைப்பை ஏற்று பெரும் திரளாக வந்திருக்கிற அத்துணை பொறுப்பாளர்களுக்கும், அத்துணை மக்களுக்கும், தாய்மார்களுக்கும், பெரியவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரே இடத்தில் மாவட்ட தலைநகரத்தில் நடத்த வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை வழங்கி எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில்
நன்றியை கூறி எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு அனுமதி தந்த காவல்துறை, ஊடக நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.